வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் கோச்சார கிரக நிலையம் எப்படி இருக்கு, உங்களுக்கு சாதகமா இருக்கா அல்லது பாதகமா இருக்கா, என்ன மாதிரி கிரக அமைப்பு அமர்ந்திருக்கு, அது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலாபலங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் பாருங்க, கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதனத்தில் செவ்வாய் பகவானும், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குங்க. இந்த மாதம் கோச்சாரத்தில் கிரகங்கள் பயிற்சிலாம் இருக்கு. அந்த எந்தெந்த கிரகங்கள் எப்ப பயிற்சி ஆகுது அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இந்த செப்டம்பர் மாதம் பாருங்க, அதாவது 2/9/2026 சுக்கிர பகவான் கன்னியா ராசியில இருந்து தன்னுடைய ஆட்சி வீடான துலா ராசிக்கு, மூல திருகோண வீடான துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு சுக்கிர பகவான். அடுத்தது 7/9/2026 புதன் பகவான் சிம்ம ராசியில இருந்து தன்னுடைய ஆட்சி உச்ச வீடான கன்னியா ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி அடைகிறாரு. சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் போது 17/9/2026 வருடம் இந்த மாசம் பாருங்க, அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். சூரிய பகவான் 18/9/2026 செவ்வாய் பகவான் மிதன ராசியில இருந்து கடக ராசிக்கு தன்னுடைய நீச்ச ஸ்தானத்துக்கு கடக ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். அங்க பாருங்க, குரு பகவான் பலம் பெற்று இருக்காரு. அப்படிங்கறதுனால நீச்சபங்க ராஜ யோகத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆகக்கூடிய அமைப்பு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதே மாதத்துல புதன் பகவான் பாருங்க, அதாவது 26/9/2026 புதன் பகவான் கன்னியா ராசியிலேருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சியாகி துலா ராசிக்கு போய் சேரக்கூடிய அமைப்பு, பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இதாங்க இந்த மாதம் கிரக அமைப்பாகும். சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இந்த மாத துவக்கத்திலே பாருங்க, சந்திர பகவான் மேச ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குறாரு. சரி, இந்த கிரக அமைப்பு கோச்சார நிலைகள் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு பாருங்க, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அந்த சனி பகவான் வக்ரகதி அடைந்து குரு பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இது நல்ல அமைப்பு தான் காட்டுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் பாருங்க, சுப கிரகங்கள் எல்லாம் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு பாருங்க 2/11ஆம் அதிபதி இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில இருக்கிறாரு, உங்களோட ராசி அதிபதியோட. அதுக்கு அடுத்தது தன்னுடைய 2ஆம் வீடான தனஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வரக்கூடிய அமைப்பு. அடுத்தது 3ஆம் அதிபதி, அடுத்தது 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் பாருங்க, இந்த மாதம் துவக்கத்திலே 2ஆம் தேதியே பயிற்சியாகி தன்னுடைய வீட்டுல போகிறாரு. இந்த அமைப்பு பாருங்க, புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்கள் எல்லாமே ஆட்சி உச்சமாக பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லா அமைப்பும் கிரக அமைப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் யோகமான அமைப்பு மாதிரி காட்டுதுங்க. அதாவது எப்படி அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவர் ராஜா கிரகம், தலைமை கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்படிங்கிறதுனால அவர் எதுவும் நிர்வாக திறமை எதா இருந்தாலும் துணிச்சலா செயல்படக்கூடிய ஆற்றல், தைரியம் எல்லாமே சிம்ம ராசி நேயர்களுக்கும் இருக்கும். அந்த சூரிய பகவானுடைய தன்மை அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. ஏன்னா இந்த சூரிய பகவான் பாருங்க, உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் எதா இருந்தாலும் துணிச்சலா செயல்படக்கூடிய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை, யாரா இருந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம் அதிகமா இருக்கும். யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. ஏன்னா சூரிய பகவான் 17ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கும் வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே சிறப்பான அமைப்பு. சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்கு, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை, உங்களுடைய பேச்சுக்கு உங்க அங்கீகாரம், நீங்க பேசினா 4 பேர் மதிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை.
குடும்ப ஸ்தானத்துல வந்து உங்களுடைய ராசி அதிபதி அமரக்கூடிய அமைப்பு, உங்கள் குடும்பத்துக்கு வந்து உண்டான நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நீங்க செய்யக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. குடும்பத்தில் ஒரு சுப காரியம், சுப விஷயங்கள், நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி சிறப்பான பலன்களே இந்த செப்டம்பர் மாதம் தரக்கூடிய அமைப்பே கிரக நிலைகள் எல்லாம் காட்டுது. இந்த குரு பகவான் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பாருங்க, உங்களுடைய ராசிக்கு வந்து 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தானத்துக்கு உண்டான சிறப்பான பலன்கள் எல்லாமே நடக்குங்க. 4ஆம் இடம் வீடு, மனை, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய, தாயாரை குறிக்கக்கூடிய பாவம். 6ஆம் இடம் வந்து வம்பு, வழக்கு, இது மாதிரி பங்காளிகளுடைய ஒற்றுமை, இது எல்லாமே காட்டக்கூடிய அமைப்பு 6ஆம் இடம். தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், இதெல்லாம் சொல்லக்கூடியது 6ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இங்கெல்லாம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மான அவமானத்தை குறிக்கக்கூடிய இடத்த குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால அங்கெல்லாம் இருந்த இது வரைக்கும் பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே நீங்கி வெளிவட்டாரத்திலும் சரிங்க, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவின் பார்வை இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துகிட்ட செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் இந்த மாதம் வந்து பாருங்க, அவர் வந்து 18ஆம் தேதி வந்து இது வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் என்ன பலன்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கூட பிறந்தவங்க மூலிமா பிரச்சனைகள், சங்கடங்கள் இருந்திருக்கும். மூத்தவங்க மூலிமா ஒரு அனுசரணை இல்லாமல் பிரச்சனைகள், அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிடிக்காதவங்க மாதிரி இந்த மாதிரி சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். வாக்குவாதம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூத்த சகோதர ஸ்தானம். அது வந்து 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானத்தில் காரகரான செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த செவ்வாய் பகவான் பாருங்க, இப்போ இந்த மாதம் வந்து 18ஆம் தேதிக்கு மேலே அவர் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வராரு. அது நீச்சஸ்தானமாகவே இருந்தாலும் அங்கே குரு பகவான் பலம் பெற்றிருக்கிறதுனால ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், மன வருத்தம், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ஒத்துமையாக ஆகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப காரியங்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா நடத்தக்கூடிய அமைப்பு, இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பே கிரக நிலைகள் எல்லாம் காட்டுது. அடுத்தது 2ஆம் இடத்து அதிபதி, தனத்துக்கு காரகர், தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குருவும் புதனும் ஆவார் உங்களுக்கு. அதாவது எப்படின்னா, 2ஆம் இடம் தனஸ்தானம், தனத்துக்கு காரகரான குரு பகவான் 2ஆம் அதாவது 12ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்காரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பொருளாதாரத்திலும் ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பே கிரக நிலைகள் காட்டணுங்க. ஏன்னா குரு பகவான் தனத்துக்கு காரகர், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்காரு. அடுத்தது தனாதிபதி வந்து 2ஆம் இடத்து அதிபதியும், அந்த 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது 2 அமைப்பும் காட்டுது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்துல நல்லா வளர்ச்சி இருக்கும், கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஏன்னா குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி நோய் நொடிகள், இந்த மாதிரி வைத்திய செலவு, இது எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் விடிவு காலம், அதிலெல்லாம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இது மாதிரிலாம் கிரக அமைப்பெல்லாம் உங்களுக்கு காட்டுதுங்க. சரிங்களா? அடுத்தது வீட்டு மேலே கடன் இருக்குது, அது கட்ட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அதுக்குண்டான நல்ல விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யக்கூடிய அமைப்பாகவே கிரக நிலைகள் எல்லாம் காட்டக்கூடிய அமைப்பு. அடுத்தது சுக்கிர பகவான் பயிற்சி என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு எடுத்துகிட்டா, சுக்கிர பகவான் 3ஆம் இடத்து அதிபதி, இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்க சொல்லக்கூடிய 3ஆம் இடம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கே போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அதிபதியும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. தொழிலில் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஜவுளி தொழில் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து தொழிலில் நல்லா வளர்ச்சி அடையும். பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்க அப்படின்னா அவங்களாம் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி அடையும். சுக்கிர பகவான் பலம் பெறக்கூடிய அமைப்பு இல்லைங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால 2 11ஆம் அதிபதியான புதன் பகவானும் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் ஸ்தானாதிபதியும் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்தில் போய் சனி பகவான், தொழிலுக்கு காரகரான சனி பகவான் வக்கரம் பெற்று இருந்தாலும் குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே வந்து
சொந்த தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. பெண்களுக்கு வந்து பியூட்டி பார்லர் இந்த மாதிரி பெண்கள் வந்து சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நல்ல வந்து லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய அமைப்பாகுங்க. அடுத்தது திருமணம் வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அந்த மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவரே 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது திருமணம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு சாதகமாக இருக்குங்க. இப்போ ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு காரகரான சுக்கிர பகவான் பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால திருமணம் கைக்கூடி வரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குங்க. நல்லபடியாக நிச்சயமாகக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து பிரச்சனைகள் எல்லாம், கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி கொஞ்சம் ஒத்துமையாக வாழக்கூடிய சூழ்நிலை கிரக அமைப்பெல்லாம் காட்டக்கூடிய அமைப்பு. ஏன்னா பொதுவாக பாருங்க, சிம்ம லக்னத்துக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இருவருக்குமே கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சங்கடங்கள், ஏதாவது ஒரு மனஸ்தாபம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கலஸ்தரஸ்தானம், அதாவது கணவர் மனைவியை குறிக்கக்கூடிய பாவம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னு எடுத்தோம்னா சனி பகவானாக வரும்போது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அது பகை கிரகமாக வரும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால தான் கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது இந்த சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வளவா ஒற்றுமை இருக்காது. கருத்து வேறுபாடு ஏதாவது வெளியே சொல்ல முடியாமல் வெளியே பேசிக்க முடியாத அளவுக்கு ஒரு அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நெருக்கம் ஒத்துமை அப்படின்னு அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. என்ன காரணம்னா இதுதான், அது பகை கிரகமாக வரக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரு சிலருக்கு ஓரளவு நல்லா ஒத்துமை இருக்கக்கூடிய அமைப்பு. அது என்ன காரணம்னா அது கிரகம் அமைப்பு. அவங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கு, 7ஆம் இடத்துக்கு சுப கிரகங்களுடைய பார்வையோ இதையெல்லாம் பொறுத்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதம் பாருங்க, தன்னுடைய ஸ்தான அதிபதியான சூரிய பகவான் தன் ஸ்தானத்திலே இருக்காரு. அடுத்தது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தன் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு தன்னுடைய நட்பு ஸ்தானமான புதனுடைய வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே முன்ன நின்று அவங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து விசேஷங்களுக்கெல்லாம் கலந்துக்கிறது, சுப விசேஷங்கள்லாம் நடக்கிறது. அவங்க ஒரு படி முன்ன இருந்தபடி இப்போ பரவாயில்ல ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கோச்சார கிரக நிலையெல்லாம் காட்டுதுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கலஸ்தரக்காரகனான பொது கலஸ்தரக்காரன் ஆண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கிர பகவான் அவர். சுக்கிர பகவான் தன்னுடைய வீட்டுக்கே மூல திருமண வீடான ஆட்சி வீட்டுக்கே போய் உட்காரக்கூடிய அமைப்பு. அடுத்தது செவ்வாய் பகவான் இத்தனை நாளும் தன்னுடைய பகை வீடான புதனுடைய வீட்டில் இருக்கார். இப்போ தன்னுடைய நட்பு வீடான சந்திரன் பகவானுடைய வீட்டுக்கு வராரு. அங்கே நீச்சமாக இருந்தாலும் பலமாக இருக்கக்கூடிய குருவோடு இணையக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கலஸ்தரக்காரர்களும் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பை இந்த கோச்சார நிலையெல்லாம் காட்டுதுங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருக்கும்போது, திசா புத்திகள் நல்ல அமைப்பு இருக்கும்போது, இப்போ கோச்சார நிலையும் இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.